Hi friends, வணக்கம். Welcome to my channel தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல Eggless சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை குக்கர்ல தான் செய்ய போறோம். இந்த சாக்லேட் கேக்கை குக்கர்ல மணல் ஆட் பண்ணாம, உப்பு ஆட் பண்ணாம சிம்பிளா செய்யலாம். இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டுக்கு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட் வச்சிட்றேன். பிளேட் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிலோ அல்லது கேஸ்கெட்டோ ஆட் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். அடுத்ததாக கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்னுக்கு இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா டீமோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக கேக்குக்கு பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் மில்க்கு 3/4 கப் அளவுக்கு பால் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா கலக்கிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டிங்கன்னா இது பட்டர் மில்க் ஆயிரும். அவ்வளோதாங்க, பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்ததா 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால மைதா மாவும் கொக்கோ பவுடரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாமே நல்லா கலந்து வரும். இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததா கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரையிறது வரைக்கும் கலந்து விடணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. அடுத்ததா நம்ம கலந்து வச்சிருந்த மைதா மாவு கொக்கோ பவுடர் கலவையை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சன்னி வச்சிருக்கேன். சன்னியில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சலிச்சு விட்டுடலாம். அப்போதான் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் நமக்கு இதுக்குள்ளே விழாது. கட்டிகள் இருந்துச்சுன்னா கேக் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுடலாம். இங்கே ஒரே டைரக்ஷனில் கலந்து விடும்போது தான் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிருங்க. அதனால ஒரே டைரக்ஷனில் கலந்து விடுங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும், இட்லி மாவு மாதிரி இருக்குங்க. இதை இந்த மாதிரி கேக் டின்னில் ஊற்றிடலாம். கேக் டின்னில் எல்லா மாவும் ஊற்றுனதுக்கு அப்புறமா 2-3 தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது ஏர் பபிள் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். அடுத்ததான் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைங்க. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால கேக் டின் உள்ளே வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். அடுத்ததாக குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. குக்கரில் விசிலோ கேஸ்கட்டோ ஆட் பண்ணாதீங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா பேக் ஆகி வந்துருச்சுங்க. இது நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போது இந்த கத்தியில் மாவு எதுவும் ஒட்டலை, நல்லா பேக் ஆகிருக்கு. கேக்கை வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக வரும். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னை கவிழ்த்தி 2 தடவை தட்டினீங்கன்னா டீமோல்ட் ஆயிரும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இந்த கேக்கை எக்ஸ்ட்ரா சுவைக்காக சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். இது சுகர் சிரப்புங்க. இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணுறதுனால கேக் ரொம்ப மாய்ஸ்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் படுறது மாதிரி சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் கனாஷை நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். எந்த ஒரு விப்பிங் க்ரீமோ அல்லது ஃப்ரெஷ் க்ரீமோ ஆட் பண்ணாமல் வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த ஒரு ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த சாக்லேட் கனாஷை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எக்லெஸ் சாக்லேட் கேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லாமல் கேக் செய்ய தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.